ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சிக்கன் பட்டிஸ் தான் செய்து காட்ட போகிறேன். சிக்கனும் உருளைக்கிழங்கும் கறி செய்து நான் வச்சு செய்து காட்ட போகிறேன். இந்த பட்டிஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஒரு பிளேன் டீயும் போட்டு வச்சு, இஞ்சி பிளேன் டீயும் போட்டு வச்சு இந்த பட்டிஸும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு விருந்தாளிகள் வரண்டாலும் செய்யலாம், வார கிறிஸ்மஸுக்கும் செய்யலாம். நீங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டிஸ் செய்கிறதுக்கு முதல்ல நான் உருளைக்கிழங்க அவிச்செடுத்துருக்கிறேன். அவிச்செடுத்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு உப்பு போட்டு தான் அவிச்சேன். நான் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்க வேணும். இப்படி நீ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கிறதால அந்த பட்டிஸில் வச்சு சாப்பிட்ற நேரம், கடி போடுற நேரம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ பொட்டேட்டோண்டா நான் 1/2 கிலோ சிக்கன் பிரஸ்ட் தான் எடுத்திருக்கிறேன். அதாவது சதை, முள் இல்லாமல் சதையை மட்டும் எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ தான் போட்டு செய்ய போகிறேன். அப்போ கொஞ்சம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து கடி போடுற நேரம். இப்போ சிக்கனையும் குட்டி குட்டியாக தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா சிக்கனை கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ சிக்கனையும் பொட்டேட்டோவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ செய்முறையை பார்ப்போம். அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சூடாகினதும் ஆயில் விட்டுருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நல்லா ஆயில் சூடாகினதுக்கு பிறகு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட வேணும். கடுகு பொரியும் வரைக்கும் விட்டுட்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் வெங்காயம். இது ஒரு 200 கிராம் வெங்காயம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிற பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணின கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் உரமாக பொரிய தேவையில்லை. இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் வதங்க விட வேணும். பின்னர் இஞ்சி பூண்டை நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். இப்போ அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்க விடுங்க. நடுவில் வதங்க விட்டுட்டு அப்படி எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரி. இந்த இஞ்சி பூண்டு வாடை போகும் வரைக்கும் கொஞ்சம் வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. கூட பொரிய தேவையில்லை. இந்த வெங்காயத்தில் அளவு இதுவும் வதங்கி வந்தால் போதும். பச்சை வாடை போனாலே போதும். இப்படியே வதக்கிட்டு எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுக்கொள்ளுங்க. இந்த ஒரு நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேசுகிற பச்சை வாடையெல்லாம் போயிடும். போனதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கன்னா இந்த பருவத்துக்கு வர வேணும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வெங்காயம் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுது. இந்த நேரம் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் போட்டிருக்கிறேன், டீஸ்பூனால் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஆயிலையே ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா பொரிய விட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இந்த ஆயில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்துட்டு சிக்கன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. தண்ணியெல்லாம் விட தேவையில்லை. சிக்கன் தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. நான் தண்ணி விடவே இல்லை. இந்த சிக்கனில் விடுற தண்ணியே போதும் சிக்கன் அவிகிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒருக்கா மூடி போட்டு மூடி விடுங்க. நல்லா அவிகட்டும் சிக்கன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் அவிஞ்சி வந்துட்டுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிக்கன் துண்டு எடுத்து நீங்கள் கையால் நைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அவிஞ்சுதா இல்லையாண்டு. பாருங்கள் நல்லா அவிஞ்சி வந்துட்டுது.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன், சில்லி பவுடர், தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுங்க. விட்ட சின்னவர் சாப்பிட்றதால நான் குறைச்சி போட்டிருக்கிறேன். இப்போ அந்த மிளகாய் பொரியும் வரைக்கும் ஒரு நிமிஷம் விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து சிக்கனோட நல்லா கலர் மாதிரி வந்துட்டுது. இந்த கறி செய்கிறதுலாம் இருக்குது இந்த பட்டிஸோட டேஸ்ட்டும். நல்லா சிக்கன் ஒரு நிமிஷம் பொரிய விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் கொஞ்சம் பொரிஞ்சுன்னா சாப்பிட நல்லா இருக்கும். பெருசாக பொரிய தேவையில்லை, ஒரு அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வதங்கி பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் கட் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவும் போட்டுக்கொள்ளுங்க. போடக்குள்ள கொஞ்சம் கையால் நைட்டு போட்டு போடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுலாம் இருந்தால் நசி விடும். இல்லையாண்டா அப்படி அகப்பையால் நைச்சு விடுங்க பெரிய பெரிய துண்டுகளை. கொஞ்சம் விட்டக்குள்ள கொஞ்சம் சிலதுகள் பெருசாக போயிட்டுது. இப்போ அந்த அகப்பையால் நைச்சு விட்டிங்கண்டா நசிப்பட்டுரும். அவிச்ச பொட்டேட்டோ தானே, அப்போ நசிப்பட்டுரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ அப்படியே விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். அதில் சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா, வாசத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு ஒன்றில் வரும். மிளகுத்தூளும் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சூட்டில் வதங்க விடுங்க. வதங்க விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகணும், அதுக்காக அப்படியே விட்டுட்டு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி தேய்ச்சி புளி விட்டுருக்கிறேன். கணக்கையில் ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு விட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு விடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நான் விடுறேன், நான் அடுப்பில் வச்சு. இப்போ உங்களுக்கு கறி ரெடி ஆகிட்டுது. பட்டி சுடுறதுக்கு இந்த கறி நல்லா ஆற வேணும். ஆறுற டைம் இல்லை. கோதுமமாக எடுத்துட்டுக்கிறேன். ஒரு 250 கிராம் கோதுமமாக எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சம் சீனி போட்டிருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 75 கிராம் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும் பட்டிஸ். பட்டரோ இல்லாட்டி பட்டர் இல்லைன்னா ஆயிலும் விடலாம். நான் பட்டர் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பட்டர் எல்லா இடமும் சேர்கிற மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ போம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அந்த போம் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும், கை விட்டு பிசைகிற அளவுக்கு இருக்கணும். அந்த போம் வாட்டர் கூட கொதிக்கக்கூடாது, நம்ம குடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு கொள்ளுங்க, மொத்தமே ஊற்ற வேண்டாம். இப்படி எல்லா தண்ணியும் ஊற்றினீங்கிட்ட ஒரே அடியாக கூலாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொட்டி பருவம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாவை. பிசைஞ்சிட்டு காட்டுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மாவை சாஃப்டாக அப்படி பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டிஸும் சாஃப்டாக வரும், இல்லாட்டி ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான் அதில் பதம். இதை அப்படி பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக ஆகுமா, அதுக்குத்தான் மூடி வைக்கிறது. கொஞ்சம் ஆயிலை விட்டுட்டு, ஏன் ஆயிலை விடுறேன்டா மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஆயிலை விடுறேன். அது ட்ரையாக போயிடுமா. கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 1 ஹவர் மூடி வைங்க. இந்த கறி ஆறுற நேரத்தில் இந்த மாவும் ரெடி ஆயிரும் 1 ஹவரில். 1 ஹவர் பார்த்தீங்கன்னா கறி நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவும் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ மாவை இன்னொரு காப்பி செஞ்சுட்டு இப்போ உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டு இப்போ பட்டிஸை செய்ய வேண்டியது தான். இந்த பட்டிஸ் எங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வந்தது. நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள். அப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வரும். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து உருண்டையாக உருட்டி கொள்ளுங்க. இப்படி எல்லா மாக்களையும் உருட்டி எடுத்து கொள்ளுங்க.
இது ஒரு 15 18 பேட்டர்ஸுக்குள்ள சுட்டேன் இந்த 1/4 கிலோ மாவில். இப்போ ரொட்டி மேக்கர் தான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறன்றதுக்காக ரொட்டி மேக்கர் எடுத்தேன். நான் வச்சு நீங்கள் அமர்த்தி போட்டு எடுத்தீங்கன்னா சரி, உருட்டு கட்டையெல்லாம் தேவையில்லை. இருந்தால் இதில் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் உருட்டு கட்டையாலும் உருட்டலாம். அந்நேரமெல்லாம் நாங்கள் கையாலாம் செய்து வெட்டி சுட்டு எடுப்போம். இப்போ தான் நிறைய வந்துட்டு இது ரொட்டி மேக்கருக்கு. இப்போ கொஞ்சம் ஒயிலை தடவிட்டு உருண்டையை வச்சு இப்படி அமர்த்தி விட்டு 2-3 தடவை வச்சு அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் வடிவா ஷேப்பில் வந்துடும். அளவாக தின்னாவும் இருக்காமல் திக்காவும் இருக்காமல் இடைப்பட்டதில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பட்டி சரியாக வரும். ஒரு மாதிரி தின்னாக இருக்குமெண்டா வெடிக்கும், திக்காக இருந்ததுன்னா சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒரு அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் பட்டி சூறு அச்சு தான் எடுத்துருக்கிறேன். அச்சில் வச்சுட்டு கறியை ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா அமர்த்தி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டிஸ் ரெடி ஆயிரும். கையால் இப்படி சேவ் பண்ணி விடுங்க, அது வெளியே வந்துடும். ஆகையும் கூடையும் வைக்க வேணாம், குறையையும் வைக்க வேணாம். ஒரு அளவுக்கு வச்சிங்கன்னா சரி. கூட வச்சிங்கன்னா பட்டிஸ் வெடிச்சு வரும். ஒரு அளவுக்கு வச்சு கொள்ளுங்க. இப்படி நல்லா டைட் பண்ணிவிட்டு எடுத்து விட்டிங்கன்னா வடிவான ஷேப்பில் பட்டிஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குண்டு. இப்படி எல்லா பட்டிஸையும் செய்து கொள்ளுங்க. நான் கையால் செய்கிற முறையும் காட்டிக்கொள்கிறேன் உங்களுக்கு. அது பட்டிஸ் மேக்கர் இல்லைன்னு சொன்னால் ஒரு சின்ன இப்படி ஒரு கோப்பை ஒன்று எடுத்து ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு, இல்லாட்டி ஒரு பெரிய பொட்டில் மூடியும் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கையால் அமர்த்தி விடுங்க. இந்த கொஞ்சம் திக்காக இருந்த வடிவாக நான் கையால் கொஞ்சம் அமர்த்தி விடுறேன். இப்படி சேவ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கையால். எடுத்துட்டு கறி ஒரு பக்கம் வச்சுட்டு மடித்து விட்டிங்கடா ரெண்டு அப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்படி கையால் எல்லா பக்கமும் வளைச்சி அப்படி அமர்த்தி விடுங்க. அமர்த்தி விட்டுட்டு அநேகமாக எல்லாரும் வீட்டையும் முள்ளுக்கரண்டி இருக்கும், அதால் டிசைனை போட்டு விட்டிங்கன்னா சரி. அந்த 2 தாக்கள் கையால் நகத்தால் தான் இப்படி டிசைன் போடுவோம். நானெல்லாம் அப்படி தான் செய்தேன். இப்போ முள்ளுக்கரண்டி இப்போ எல்லாரும் வீட்லையும் இருக்கிறதால அதாலேயே நீங்கள் டிசைன் போட்டுக்கொள்ளலாம். இப்படி வடைச்சி எல்லா பக்கமும் போட்டுட்டு எடுத்திங்கன்னா கையாலேயும் நீங்கள் செய்யலாம். அச்சு தான் வேணுமென்று இல்லை, ஒரு வடிவுக்காகத்தான் அச்சு பயன்படுத்துறது. இப்படி நீங்கள் 2 முறையிலையும் செய்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா பட்டிஸையும் செய்து எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கிற ஒரு சட்டியில் எண்ணெயை வந்து பட்டிஸ் ஊறுற அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கொதிக்க வேணும். ஹையில் கொதிக்க விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. பட்டிஸ் போடக்கொள்ள போட்டு 2 ஒட்டாமல் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு பொரிச்செடுக்க வேணும், கருக விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. நல்ல வடிவான ஒரு கலரில் வந்துட்டுது. இந்த கலரில் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். ஒரு டிஷ்யூ போட்டு ஒரு பிளேட்டில் இறக்கி கொள்ளுங்க. எல்லா பட்டிஸும் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த பட்டிஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வார கிறிஸ்மஸுக்கு செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.